நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது பெண் வீடு. அதாவது உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் என்று சொல்வார்கள். இங்கே ஒருவருக்கு உண்ண உணவு, உடுத்த உடை கிடைத்த பின்பு இருக்க இடம் வேண்டும். அந்த இடம் என்பது நல்லதொரு சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். 9 நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் அங்கே இருக்க வேண்டும். அஷ்டதிக்கு பாலகர்கள் அந்த வீட்டை கண்காணிக்க வேண்டும். 33 தேவர்மார்கள் அங்கே இருந்து அந்த வீட்டை நல்லபடியாக செயல்படுத்த வேண்டும். இந்த அம்சங்களெல்லாம் அமைந்துவிட்டால் போதுமா? ஒரு வீடு அமைய வேண்டும் என்று சொன்னால் ஆண் குழந்தை, பெண் குழந்தை இருந்தால்தான் அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வீட்டின் கிழக்கு திசையில் ஜன்னல்களோ கதவுகளோ இல்லாமல் இருந்தால் அது ஒரு பெண் தன்மையுள்ள வீடாக கருதப்படுகிறது. அதாவது கிழக்கு என்பது ஆண்களுக்கு உரியதாகும். கிழக்கில் உதிக்கும் சூரியன் என்பது ஓர் ஆணாக இங்கே கருதப்படுகிறார். சூரியனுடைய கதிர்கள் உள்ளே நுழையாதவாறு கிழக்கு சுவர் மூடப்பட்டு இருக்குமானால் அவ்வீட்டில் பெண் குழந்தைகளை அதிகமாக பிறப்பார்கள். இறுதியில் அவ்வீடு பெண் பெயருக்கே போய் சேரும் என்பது இந்த வாஸ்துவின் விதியாகும். ஆகையால் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது எங்கே இடம் விட வேண்டும், எங்கே அதிக இடம் விட வேண்டும், எங்கே கம்மியாக விட வேண்டும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு நல்லதொரு வாஸ்து கன்சல்டனை அணுகி அவரிடம் சிறந்த முறையில் நீங்கள் அறிவுரைகளை பெற்று ஒரு சிறந்த வீடை கட்டி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.